ஹாய் கைஸ், டுடே நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு தான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு நூடுல்ஸ் சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக அதை ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் வடிச்சிடலாம். அதை வடித்து வச்சா அங்கே பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. இது மாதிரி பாத்திரத்தில் அதை ட்ரையாக வச்சுக்கலாம். நான் குடமிளகாய், கேரட், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். மல்லித்தலை, அப்புறம் நூடுல்ஸ் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முட்டை ரெண்டு எடுத்துக்கணும். இந்த பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எடுத்து வச்ச 2 முட்டையை போட்டு நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா அது வெந்து வர்ற மாதிரி உதிரியாக வர்ற மாதிரி நல்லா கிண்டி விடணும். நல்லா இது மாதிரி கிளறி விடணும். பாருங்கள், உதிரியாக வந்துருச்சு. இது மாதிரி வரணும். நல்லா எண்ணெயிலே அது மாதிரி உதிரியாக வரணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். அதை போட்டு கிண்டி விடணும். பெரிய வெங்காயத்தை ஆயிலே போட்டு நல்லா பொரியிற மாதிரி வதங்க விடணும். இது மாதிரி நல்லா வதங்க விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கிளறி விடணும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு குடமிளகாய் கொஞ்சம் போடணும். கேரட் கொஞ்சம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதங்க வைக்கணும். இப்போ முட்டை, கேரட்டு, குடமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் வதங்கினோன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கணும். நல்லா எண்ணெயிலே வதங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் பவுடர் கொஞ்சம் தூவி விட்டுறலாம். அப்போ தான் பச்சை வாசனை தெரியாது. பவுடர் எடுத்து கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கிளறி வச்சுட்டு நல்லா கிளறலாம். அடுத்து நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக ஆயிடுச்சு. அதை போட்டு நூடுல்ஸ் பவுடரை கொஞ்சம் போட்டு தேவையான அளவு போட்டு கிளறி விடலாம். மெதுவாக உடையாமல் கிளறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நூடுல்ஸ் ரெடி.